வந்து மூடி போட்டு நம்ம வந்து இப்போ வேக வைக்க போகிறோம். ஓரளவு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ பாருங்கள், ஓரளவு குழம்பு சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் முட்டையை அவிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கீரி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கீரி சேர்க்குறப்போ மசால் எல்லாமே வந்துட்டு அந்த முட்டைக்குள்ளே சேரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம முட்டையை அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கிறோம். இப்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. அந்த முட்டைக்குள்ளே எல்லா மசாலா டேஸ்ட்டுமே இறங்கிடும். இப்போ பார்க்கலாம், ஓரளவு முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இறக்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.